வணக்கம் நண்பர்களே, ஆடியோ மீடியா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் செல்வகுமார். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஒரு கலர் கிரேடிங் டியூட்டோரியல். நீங்கள் டாவின்சி ரிசால்வ்க்கு புதுசாக நீங்கள் அதை சாஃப்ட்வேரை கற்றுக்கணுன்னு உள்ள வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஓரளவுக்கு எடிட்டிங் தெரியும், ஆனால் கலர் கிரேடிங் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்கன்னா இந்த டியூட்டோரியல் கலர் கிரேடிங்கோட பேசிக்ஸை இதில் டீல் பண்ண போகிறோம். டாவின்சி ரிசால்வ் ஒரிஜினலாகவே ஒரு கலர் கிரேடிங் சாஃப்ட்வேராக தான் அது உருவெடுத்துச்சு. அந்த சாஃப்ட்வேரோட வெர்ஷன் 7லாம் பார்த்திங்கன்னா வெறும் கலர் கிரேடிங் தான் இருந்தது. ப்ளஸ் ஒரு மீடியா பேஜ் ஒன்று இருக்கும், அது ஜஸ்ட்டு ஃபுட்டேஜை இம்போர்ட் பண்ணுறது தான் தவிர வேறு எடிட்டிங்லாம் அதில் ஒன்றும் பண்ண முடியாது. வெர்ஷன் 12 இருந்தால் எடிட்டிங் ஃபீச்சர்ஸ் அவங்க உள்ளே கொண்டு வந்தாங்க. 14லேருந்தே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரோபஸ்டான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு. 14, 15, 16 மூணுமே பார்த்திங்கன்னா எடிட் பேஜ், ஃபேர்லைட் பேஜ், ஃபியூஷன் பேஜ் இதெல்லாம் ஒவ்வொன்றா ஆட் ஆச்சு. டாவின்சி ரிசால்வில் 16ல் பார்த்திங்கன்னா கட் பேஜ் கொண்டு வந்தாங்க. 17ல் எக்கச்சக்க அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. கலர் பேஜ் வெர்ஷன் 7லேருந்தே இருக்குது. அது ரொம்பவே ஒரு அட்வான்ஸான ஒரு கலர் கிரேடிங் சாஃப்ட்வேர் இது. ஸோ அதோட இன்டர்ஃபேஸ் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்குது, ப்ளஸ் இப்போ 17லேயே கூட நிறைய அடிஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ கலர் கிரேடிங்கில் ரொம்ப டீப்பான ஒரு சப்ஜெக்ட் அது. மேலோட்டமாக படிக்க முடியாது. ஓரளவுக்கு நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த இன்ட்ரடக்ஷனை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் அந்த சாஃப்ட்வேரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். நம்ம இப்போ என்னோடய ஷார்ட் ஃபில்மோட எடிட் டைம்லைனில் இருக்கும். எடிட் பேஜ் டைம்லைனை நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் நம்ம பார்த்தோம். இது எடிட் பேஜில் இருக்கும். நான் ப்ளே ஹெட்டை ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்படியே நான் கட் பேஜ் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதே ஃப்ரேம் அப்படியே நிற்கிது பாருங்கள் கட் பேஜில். கட் பேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்டர்ஃபேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே இந்த கிளிப்ஸ் எல்லாம் தம்ப்நெயிலாக தான் தெரியுது. ஃபுல் வீடியோ ஃபைலாக இல்லாமல் தம்ப்நெயிலாக இருக்குது. ஸோ அப்போ சப்போஸ் நான் வேறு ஒரு கிளிப்புக்கு போகணும், சப்போஸ் இந்த கிளிப் போகணுன்னு நான் இதை கிளிக் பண்ணேன்னா அந்த கிளிப்புக்கு போயிட்டோம். நான் இப்போ எடிட் பேஜ் போனேன்னு வச்சுக்கோங்களேன். டைம்லைன் அந்த கரஸ்பாண்டிங் ஃப்ரேமை காட்டுது பாருங்கள். ஸோ அப்படின்றப்ப எந்தெந்த பேஜ் போனாலும் அந்த டைம்லைன் ஒன்று தான். ஸோ நம்ம இப்போ கலர் பேஜில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மாதிரியே ஒரு நீட்டமாக ஒரு டைம்லைன் இருக்குது பாருங்களேன். இந்த டைம்லைனில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா மெயின் டிஃப்ரென்ஸு, நீங்கள் இந்த டைம்லைனில் எடிட் பண்ண முடியாது. ஆனால் எடிட் பேஜில் இருக்க இதே சிமிலர் லுக்கிங் டைம்லைனில் நம்ம எடிட் பண்ண முடியும். அது தவிர பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் விண்டோஸ்லாம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேலரி பேஜ்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லட்ஸோட பேஜ் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் மீடியா பூல் இருக்கும். மீடியா பூல் ஸ்டாண்டர்டாக எல்லா பேஜஸ்லேயும் இருக்கும் பாருங்கள். இந்த மீடியா பூல் இங்கே ஓப்பன் பண்ணுற அதே பேஜ் உங்களுக்கு எடிட் பேஜ்லேயும் இருக்குது, கட் பேஜ்லேயும் இருக்குது. எல்லா பேஜ்லேயுமே மீடியா பூல் இருக்குது. உங்களுக்கு மீடியா பூல் அப்படின்னு ஒன்று இருந்து கூட உங்களால் எடிட் பண்ண முடியாது கலர் பேஜில். ஸோ இங்கே வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மினி டைம்லைன் இருக்குது, ஒரு தம்ப்நெயில் வியூ இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஃபுல் ப்ராஜெக்டெல்லாம் நம்ம நேவிகேட் பண்ணி பார்க்கலாம். இங்கே 3 டேப் நம்ம பார்த்துட்டோம். இங்கே வியூவர், இதுதான் வியூவரு. இதில் என்ன பண்ணலான்னா, சப்போஸ் இந்த கிளிப் இருக்குது, அதை ஒரு நோடாக அது இந்த ரைட் ஹேண்ட் சைடில் அது டினோட் பண்ணுது. ஒரு நோடுனா என்ன? டாவின்சி ரிசால்வில் ஒரு நோடுனா ஒரு லேயர். இப்போ நீங்கள் சில கலர் கரெக்ஷன் பண்ணுறீங்க, அது இந்த நோடில் இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகும். சப்போஸ் இந்த நோடை நான் ரீசெட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை ரீசெட் நோட் கிரேட்னு போட்டேன்னா இதுதான் ஒரிஜினல், ஒன்றுமே கிரேட் பண்ணாமல் இருக்க இது. கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் ஒரிஜினல் ஸ்டேட்டு. இங்கே ஜஸ்ட்டு 01 நம்பர் இருக்குது, வேறு ஒன்றும் பிளாங்காக இருக்குது எல்லாமே. அப்படின்றப்ப இந்த நோடில் எந்த கரெக்ஷன்ஸும் நம்ம பண்ணலை.
இப்போ வந்து இங்கே கீழ் பேனலில் தான் உங்களுக்கு வந்து கலர் கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது. இந்த சைடில் இருக்கிறது ப்ரைமரி கண்ட்ரோல்ஸ், வீல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ப்ரைமரி கண்ட்ரோல்ஸ் வந்து வீல்ஸ் இருக்கும், இல்லைனா லாக் வீல்ஸ் இருக்கும், இல்லைனா உங்களுக்கு வந்து பார்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே ப்ரைமரி கலர் கரெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது. ப்ரைமரி கலர் கரெக்ஷன்னா ஓவரால் இமேஜ் அது அஃபெக்ட் பண்ணும். ஒரு இந்த இதுக்கு ஜஸ்ட்டு ஜென்ரலாக நான் வந்து ஒரு எக்ஸ்போஷர், நம்ம வந்து எக்ஸ்போஷர்னால் என்ன, டார்க்காக இருக்குது கொஞ்சம், அது கொஞ்சம் பிரைட் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 வீலில் லெஃப்ட் வீல் வந்து ஷேடோஸை கண்ட்ரோல் பண்ணுறது, டார்க் பார்ட்ஸ் ஆஃப் த இமேஜை கண்ட்ரோல் பண்ணுறது. காமான்றது வந்து மிட் பாயிண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. கெயின்ன்றது வந்து ஹைலைட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது. அது தவிர பார்த்திங்கன்னா ஆஃப்செட்னு ஒன்று இருக்குது. ஆஃப்செட் வந்து ஓவரால் இமேஜ், சப்போஸ் இந்த ஃபுல்லாக எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா இந்த ஆஃப்செட் ஸ்லைடரை வந்து நம்ம அப்படி இன்க்ரீஸ் பண்ணோன்னு வைங்களேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் ஆகுது. கொஞ்சம் ஹைலைட்டே நம்ம புஷ்அப் பண்ணலாம் கொஞ்சம், ப்ளஸ் மிட் டோன்ஸுமே கொஞ்சம் புஷ்அப் பண்ணிவிட்டு இந்த ஷேடோஸை குறைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெட்டராக ஒரு கான்ட்ராஸ்ட் ஒன்று வருது பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு பேசிக் கரெக்ஷன் நம்ம பண்ணிட்டோம். பண்ண உடனே இங்கே வந்து அது ஒரு கரெக்ஷன் பண்ணியிருக்கோன்னு இந்த நோடு மேலேயே ஒரு சிம்பிள் வருது பார்த்திங்களா, அதில் நம்மளுக்கு தெரியுது. ஸோ நம்ம வந்து ஒரே நோடில் கம்ப்ளீட் கிரேடிங் பண்ணலாம், இல்லைனா வந்து எத்தனை நோடு வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணி ஒரு நோட் ட்ரீ மாதிரி க்ரியேட் பண்ணி நம்ம கிரேட் பண்ணலாம். சப்போஸ் அடுத்த கரெக்ஷன் இங்கே பண்ணணும், உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். சேச்சுரேஷன்னா இந்த கலர் வேல்யூஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஷன் எஸ் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் போட்டோன்னா ஒரு புது நோடு இங்கே ஃபார்ம் ஆகிடுது பார்த்திங்களா. இந்த புது நோடில் நம்ம போய் சேச்சுரேஷனை ஜாஸ்தி பண்ணலாம். அந்த ரெட் எவ்வளோ ப்ரைட்டாக அது பாருங்கள் சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ. ஸோ வந்து அந்த வேல்யூ வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு அந்த சேச்சுரேஷன்ற வார்த்தை மேலே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது பழையபடி 50க்கு போயிடுது. அதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூவும் அப்படி தான். ஒரு கான்ட்ராஸ்ட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நம்ம வந்து இங்கே போய் இந்த கான்ட்ராஸ்ட்டில் போய் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பைவட் அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அது தவிர பார்த்திங்கன்னா இந்த மிட் டவுன் டீட்டெயில்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அது தவிர பார்த்திங்கன்னா இங்கே டெம்பரேச்சர் இருக்குது. இதை இந்த ஓவரால் இமேஜை வந்து வார்மாவோ கூலாவோ பண்ணுறதுக்கு, வார்ம் பண்ணுறதுக்கு இங்கே ரைட் சைடு இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் எல்லோயிஷாக இது பாருங்கள் வார்ம் ஆகும். லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு கலர் டெம்பரேச்சர் வந்து கூல் ஆகும். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே ப்ரைமரிஸில் நம்ம பண்ணுறோம். இதை வந்து இங்கே நம்ம கேலரின்னு இருக்குது பார்த்திங்களா, இந்த கேலரியில் வந்து இதை ஒரு ஸ்டில் ஃப்ரேமாக நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி கிராப் ஸ்டில்னு போட்டோன்னா இந்த கரெக்ஷனை வந்து அது வந்து இந்த ஒரு கிரேடாக வந்து அது சேவ் பண்ணிடுது. இது எதுக்கு யூஸ்ஃபுல்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இதே மாதிரி ஒரு சிமிலர் ஷாட் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போது இந்த ஷாட் வரும், இந்த ஷாட்டில் இதே கிரேட் உங்களுக்கு அப்ளை பண்ணணுன்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் இதுவுமே கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது. ஸோ இதுக்கு எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லைனா இந்த ஷாட் பாருங்கள், இது ரொம்ப டார்க்காக இருக்குது, ஓரளவுக்கு எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த நோடோட கிரேடே நம்ம போடலாம். ஆனால் இந்த ரூம்லேயே ஒரு 4-5 ஷாட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிரேட் பெட்டராக ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து இப்போ ப்ரைமரி கண்ட்ரோல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் செகண்டரி கண்ட்ரோல்ஸ். செகண்டரி கண்ட்ரோல் எதுக்கு யூஸ்ன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து சப்போஸ் இந்த நோடு போகிறோம், இந்த நோட்டில் வந்து இல்லை நம்ம வந்து இந்த நோடு போவோம். இந்த நோடில் வந்து நான் ப்ளே பண்ணுறப்போ இப்போ அந்த ஹீரோயின் வந்து நிற்கிறாங்க, அவங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. நான் வந்து என்ன அளவுக்கு எக்ஸ்போஷர் ஃபஸ்ட்டு நம்ம எப்படியுமே எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஒரு ப்ரைமரிஸில் வந்து நம்ம வந்து இந்த ஆஃப்செட் வீலை கொஞ்சம் ஓப்பன் பண்ணோன்னா ஓரளவுக்கு எக்ஸ்போஷர் ஏறும். ஹைலைட்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், மிட் டோன்ஸும் இன்க்ரீஸ் பண்ணலாம்.
இருந்தால் கூட உங்களுக்கு பிரைட்னஸ் அந்தளவுக்கு இல்லை. லிஃப்ட்டை வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஸோ ஒரு கான்ட்ராஸ்ட் வந்துடுச்சு. ஆனால் ஸ்டில் வந்து இன்னும் ஃபேஸ் டார்க்காக தான் இருக்குது. ஸோ இந்த ஃபேஸை வந்து இன்னும் பிரைட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் எஸ் போட்டு நான் இன்னொரு நோட் க்ரியேட் பண்ணிவிட்டு செகண்டரி கண்ட்ரோல்ஸ் வச்சு நம்ம வந்து ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம பிரைட் பண்ணலாம். இந்த விண்டோ மெனு போனோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சர்க்குலர் நோட் எடுத்து போட்டு இந்த நோடை வந்து அவளோட இமேஜுக்கு மட்டும் நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அவள் வந்து இந்த இடத்துல நம்ம இந்த இதை வச்சுருக்கோம். அவள் மூவ் பண்ணிகிட்ருக்கனால நம்ம வந்து இதை ஒரே பொசிஷனில் வைக்க முடியாது. இதை ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டேபுக்கு போயிட்டு இப்போ Davinci Resolve 17.4 ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் சைமல்டேனியஸாக ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. நம்ம இதை கிளிக் பண்ணோன்னா பாருங்கள், ஃப்ரண்ட்லேயும் ட்ராக் ஆகும், பேக் சைட்லேயும் ட்ராக் ஆகும். ட்ராக் ஆகிடுச்சுன்னா இந்த விண்டோ அவள் மூவ் ஆனாலுமே அவள் கூடயே மூவ் ஆகும். அதை பாருங்கள், இப்போது ஃபார்வர்டில் ஒன்றும் பெரிய மூமெண்ட்டில் அது இருக்குது. இந்த பேக்வேர்டில் பண்ணுறப்ப அவள் உள்ளே வர்றா இல்லையா, ஸோ அதுக்கேற்றாப்புல அது பின்னாடி போயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் ப்ளே பண்ணேன்னா பாரு, அந்த விண்டோ வந்து அவளை ஃபாலோ பண்ணுது. முடிஞ்சா இப்போ எதுக்காக இந்த விண்டோ போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம இப்போ திருப்பி நம்ம பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணோன்னா அவள் மட்டும் பிரைட் ஆகிறா பாருங்கள். ஓவரால் இமேஜில் வந்து அவள் மட்டும் கொஞ்சம் பிரைட் ஆகலாம். இப்போ இந்த ஃபுல் கிரேடை வந்து நம்ம வந்து டீஆக்டிவேட் பண்ணி ஒரிஜினல் கண்டிஷனில் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள், ஒரு கலராக ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்துங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி தாங்க ஷார்ட் இருந்தது. இந்த கிரேடிங் பண்ண இந்த கிரேடிங்கை பண்ணி முடித்த உடனே இந்த ஷார்ட் இப்படி ஆயிடுச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஃபேஸுமே நல்லா பிரைட் ஆகிடுச்சு. இப்போ இதை கூட ஒரு கிராப் ஸ்டில்னு போட்டு நம்ம ஸ்டில்லை கிராப் பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதுங்க சேவ் ஆயிடுச்சு. இப்போ சப்போஸ் நம்ம வந்து இந்த கலர் டேபில் போய் ரீசெட் ஆல் கிரேட்ஸ் அண்ட் நோட்ஸ் போட்டோன்னா இது பழையபடி அந்த டல்லான லுக்குக்கு போயிடுச்சு. ஏன்னா எல்லா கிரேட்ஸையும் நம்ம வந்து டெலீட் பண்ணிட்டோம். அதை திருப்பி ரீகால் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ஸ்டில்லை கிராப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த ஸ்டில்லில் போய் ரைட் கிளிக் பண்ணி அப்ளை கிரேட் போட்டிங்கன்னா அந்த 2 நோடும் இங்கே வந்துருச்சு. அது ஃபுல்லாக நம்மளுக்கு அதை எப்படி செட் பண்ணி வச்சோமோ அது மாதிரி வந்துருச்சு. இதுதான் செகண்டரி கண்ட்ரோல்ஸ். செகண்டரி கண்ட்ரோல்ஸில் இன்னொரு விஷயம் ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்வ்ஸ் வந்து நம்ம ஃபோட்டோஷாப்லேயே பார்த்துருப்போம். நம்ம நார்மலாக வந்து ஒரு கர்வ் செட் பண்ணோன்னா எக்ஸ்போஷர் நம்ம இது பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கர்வில் போய் இந்த சென்டரில் மிட் பாயிண்டில் ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணி இது பண்ணோன்னா எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பாயிண்டில் வந்து கொஞ்சம் அப்படி டார்க் பண்ணலாம். ஒரு கர்வ் மாதிரி பண்ணோன்னா கான்ட்ராஸ்ட் பெட்டராக இதாகும். இதை ரீசெட் பண்ணுறதுக்கு இந்த சர்க்குலர் பட்டன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆகும். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த கலர் வீல்ஸ்லேயுமே வந்து எல்லாத்துலேயும் இந்த ரீசெட் பட்டன்ஸ் இருக்குது. இங்கே வந்து நிறைய டைப் ஆஃப் கர்வ்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இது வந்து ஹியூ வர்சஸ் ஹியூ கர்வ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ஒரு கலர் எதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த கலரோட ஹியூவை வந்து நம்ம மாற்ற முடியும். பாருங்கள், இது வந்து ஒரு செகண்டரி கரெக்ஷன் தான். இதை நான் ரீசெட் பண்ணிடுறேன். இப்போது இதே மாதிரி ஹியூ வர்சஸ் ஹியூ வர்சஸ் சேச்சுரேஷன். இப்போ வந்து நான் ஒரு கலரை செலக்ட் பண்ணி அதை மட்டும் டீசேச்சுரேட் பண்ண முடியும். சரி, சப்போஸ் அவள் ஜீன்ஸ் இருக்குது, அதை நான் செலக்ட் பண்ணுறேன். அந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து கீழே இழுத்தேன்னு வைங்க, அது மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிரும். இது மட்டும் சேச்சுரேட்டும் பண்ணலாம், டீசேச்சுரேட்டும் பண்ணலாம். இது தவிர பார்த்திங்கன்னா கலர் வார்ப்பர்னு ஒன்று இருக்குது.
அதுக்கு முன்னாடி இதை ரீசெட் பண்ணிடுறேன் நான். கலர் வார்ப்பர்லேயும் ரொம்ப பவர்ஃபுல்லான சில விஷயங்கள்லாம் பண்ண முடியும். நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டை நம்ம வந்து சேச்சுரேட் பண்ணலாம், டீசேச்சுரேட் பண்ணலாம், இல்லைன்னா அந்த கலரை மாற்றலாம். இப்போ பாருங்கள், ப்ளூ ஜீன்ஸ் ரெட் ஆயிடுச்சு, க்ரீன் ஆயிடுச்சு. பாருங்கள், அது சுத்த சுத்த கலர் மாறும். ஸோ இது மாதிரி கண்ட்ரோல்ஸ்லாம் நம்ம பண்ணுறது வந்து இதுவும் ஒரு செகண்டரி கரெக்ஷன் டூல் தான். இந்த செகண்டரிஸ்லாம் இங்கே இருக்குது. இதை தவிர பார்த்திங்கன்னா இங்கே கடைசி பாக்ஸில் இருக்குது ஸ்கோப்ஸ்னு பேர். கலர் கிரேடிங்கிற விஷயம் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து இந்த ஸ்கோப் வச்சு தான் ப்ரிடாமினண்ட்டாக வந்து கலர் கிரேடிங்கே ஒர்க் ஆகுது. இது வந்து பரேட் ஸ்கோப்புன்னு பேர். இது ஒன் ஆஃப் த ஸ்கோப்ஸ். இதை தவிர பார்த்திங்கன்னா வேவ்ஃபார்ம் மானிட்டர்னு ஒரு ஸ்கோப் இருக்குது. வெக்டர் ஸ்கோப்னு ஒன்று இருக்குது. வெக்டர் ஸ்கோப் தான் ஆக்சுவலி இந்த ஸ்கின் டோன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற ஸ்கோப் இது. ஸோ நம்ம வந்து அதில் இங்கே அதை பெருசாக கூட நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், ஸ்கோப்பை பெருசாக பார்க்குறோம். இதில் வந்து நம்ம போய் வேறு செட்டிங்ஸ் வச்சு நம்ம வந்து ஸ்கோப்பை பார்க்க முடியும். அது தவிர இதை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா ஸ்கோப் அதில் பழையபடி சின்ன ஸ்கோப் வந்துடும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஹிஸ்டோகிராம், இது 3 சேனலுக்கும் தனித்தனியாக பார்க்க முடியும். அது தவிர பார்த்திங்கன்னா இது ஒரு வியூ இருக்குது. ஸோ ஸ்கோப்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஒரு ஸ்கோப்பை பார்த்தே நம்ம வந்து அந்த இமேஜோட எக்ஸ்போஷரை நம்ம ஈஸியாக கேஜ் பண்ணிட முடியும். அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸையும் நிறைய வந்து ஸ்கோப் வச்சு பண்ணலாம். அப்படின்றப்ப ஸ்கோப்பே ஒரு தனி சப்ஜெக்டாக படிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய இன்டெப்த்தான ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம வந்து கலர் கிரேடிங்னு ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கலர் கிரேடிங் மானிட்டர் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஸோ அதில் தான் வந்து அக்யூரேட்டான கலர் ரீப்ரொடக்ஷன் அதை காட்டும். அதுக்கப்புறம் வந்து கலர் கிரேடிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பேனல்ஸும் தேவைப்படும். இப்போ இங்கே நான் வச்சுருக்கேன் பாருங்கள், இது ஒரு கலர் கிரேடிங் பேனல். அது இருந்ததுன்னா நம்ம மவுஸ்லேயே எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் இந்த பேனல் வச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது ஒர்க் ஃப்ளோ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம இப்போ பார்த்தோன்னா இந்த நோட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நான் சீரியல் நோட் மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதிலே பேரல் நோட், லேயர் நோட், ஸ்ப்ளிட்டர் கம்பைனர் நோடு, இது மாதிரி நிறைய நோட் டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஸோ அப்படின்றப்ப இந்த கலர் பேஜே ஒரு டீப்பான பேஜ். இப்போ இந்த ஃபுல் எடிட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கிளிப்ஸ் இருக்குது. இப்போ இந்த லைட் பாக்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா இது எல்லாத்தையும் ஒரு லைட் பாக்ஸ் மாதிரி அது காமிச்சிரும். இதை வந்து நம்ம ஸோ அடுத்தடுத்த ஷார்ட் என்ன இருக்குது இந்த இதில், இதோட சைஸை கூட பெருசு பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட்ஸோட கலர்ஸ்லாம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா, இது எல்லாமே லைட் பாக்ஸில் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுதான் ஒரு ஜென்ரல் ஓவர் வியூ ஆஃப் த கலர் இன்டர்ஃபேஸ். கலர் பேஜில் எவ்வளவோ அட்வான்ஸான விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஃபுல் கோர்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா தான் அதை வந்து என்டையராக படிக்க முடியும். ஜான்வரியிலேருந்து நாங்கள் வந்து ஒரு அட்வான்ஸ்ட் எடிட்டிங் அண்ட் கலர் கிரேடிங் ஒரு கோர்ஸ் நாங்கள் பண்ண போகிறோம். இது போத் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்கும், ஆஃப்லைன்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஆஃப்லைனில் வந்து இது வந்து ஒரு 3 months கோர்ஸாக நடக்கும். ஏன்னா இது ஒரு அட்வான்ஸ் கோர்ஸு. Davinci Resolve 17 கோர்ஸ் நீங்கள் அது ஏற்கனவே அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் படித்து இந்த கோர்ஸ் படித்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஏன்னா வந்து நீங்கள் டைரெக்டாக அட்வான்ஸ் கோர்ஸுக்கு நீங்கள் ஜம்ப் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 கோர்ஸையும் சேர்த்து நீங்கள் வந்து எய்தர் ஆஃப்லைன் இல்லைனா ஆன்லைனில் படிக்கலாம். நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறப்ப இந்த கோர்ஸோட டெவலப்மெண்ட் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரியில் இந்த அட்வான்ஸ் கலர் கிரேடிங் கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். இது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயுமே உங்களுக்கு அது அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் இதை கற்றுக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி பல வீடியோவும் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் செஞ்சு போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது உங்கள் செல்வகுமார் ஆடியோ மீடியா சேனலுக்காக. நன்றி.